ஆன்மீக ஒளி யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இன்று நமது சேனலில் காண இருப்பது ஒரு பக்தனுக்கும் ஈசனுக்கும் இடையிலான உணர்ச்சிகரமான உரையாடல். அதன்பின் பக்தன் மனது எவ்வளவு தெளிவு பெற்றது என்பதை பற்றியும் நாம் காணலாம். பக்தனின் கதறல். இருள் சூழ்ந்த ஒரு பழைய சிவன் கோவில் அது. பலத்த மழையும் இடியும் பெய்து கொண்டிருக்கிறது. கருவறையில் எரியும் ஒரு சிறிய விளக்கில் ஈசனின் முகம் மங்கலாக தெரிகிறது. தன் வாழ்வின் இன்னல்களால் நிலைகுலைந்த ஒரு பக்தன் ஈசனின் சிலைக்கு முன்னால் மண்டியிட்டு அழுது கொண்டு இருக்கிறான். மகாதேவா, இன்னும் எத்தனை காலம்? என் சோதனைகளுக்கு முடிவே இல்லையா? ஒரு கஷ்டம் முடிவதற்குள் மற்றொன்று வந்து என் வாசலில் நிற்கிறது. பிறந்தது முதல் போராட்டம் மட்டுமே என் வாழ்க்கையாகிவிட்டது. எல்லோரும் என்னை கைவிட்ட போதும் நீ இருக்கிறாய் என்ற நம்பிக்கையில்தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்போது என் நம்பிக்கையே உடையத் தொடங்கிவிட்டது. இறைவா, என் கண்ணீர் உன் பாதங்களை நனைத்தும் உனக்கு இன்னும் இரக்கம் வரவில்லையா? இந்த கஷ்டங்கள் எப்போதுதான் முடியும்? இல்லை, என் மூச்சு முடிவதோடு தான் இதுவும் முடியுமா? பதில் சொல் ஈசனே, மௌனம் கலைந்து எனக்கு ஒரு பதில் சொல் என்று பக்தன் அழுகிறான். ஈசன், மகனே, உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் என் மீது விழும் அபிஷேகமாகவே நான் கருதுகிறேன். அமைதி கொள். ஈசன் அந்த பக்தனின் கஷ்டங்களுக்கான காரணத்தையும் அதன் முடிவையும் பற்றி என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். கோயிலுக்குள் நிலவிய இருள் விலகி ஒரு தெய்வீக ஒளி பரவுகிறது. சிவலிங்கத்திலிருந்து ஒரு பிரம்மாண்டமான நிழல் உருவம் தோன்றி கருணையோடு பக்தனை பார்க்கிறது. மழையின் சத்தம் குறைந்து ஒரு அமைதியான சூழல் உருவாகிறது. பக்தன் அதிர்ச்சியில் உறைந்தது. ஈசனே, நீ உண்மையிலேயே பேசுகிறாயா? இல்லை, இது என் மனப்பிரமையா? என் கஷ்டங்களைக் கண்டு உனக்கு சிரிப்பு வருகிறதா? அல்லது என் மீது பரிதாபம் கொள்கிறாயா? ஈசன், பரிதாபப்பட நீ ஒன்றும் அனாதையல்லை மகனே. என் அம்சம் கேள். இந்த கஷ்டங்கள் எப்போது முடியும் என்று கேட்டாயல்லவா? ஒரு சிற்பி கல்லை செதுக்கும் போது உளி பட்டு அந்த கல் இரத்தம் சிந்துவதில்லை. ஆனால் வலி பொறுத்தால் மட்டுமே அது சிலையாகிறது. நீ இப்போது அனுபவிக்கும் ஒவ்வொரு வலியும் உன்னை தகர்க்க அல்ல, உன்னை செதுக்கவே. உன் கஷ்டங்கள் முடியும் காலம் வெகு தொலைவில் இல்லை. ஆனால் எப்போது நீ எல்லாம் அவன் செயல் என்று முழுமையாக என்னிடம் சரணடைகிறாயோ, அன்று உன் பாரம் என் பாரமாகும். நீ சுமக்கும் வரைதான் அது உனக்கு வலி. என்னிடம் கொடுத்துவிட்டால் அது வெறும் வழி. பக்தன், சொல்வதற்கு எளிதாக இருக்கிறது இறைவா. ஆனால் பசியும் கடனும் அவமானமும் சூழ்ந்திருக்கும் போது என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நான் எங்கே போவேன்? ஈசன், இழப்பு என்பது ஒரு புதிய தொடக்கத்தின் வாசல். நீ எதை இழந்தாய் என்று வருந்துகிறாயோ, அதைவிடச் சிறந்த ஒன்றை உனக்கு கொடுக்கவே நான் உன் கைகளில் இந்த பழைய பொருட்களை பறித்து கொண்டேன். பொறுமையாயிரு மகனே, இன்னும் ஒரு சிகரம் இருக்கிறது நீ கிடக்க. அதிகாலை நேரம். மழை முற்றிலும் நின்றுவிட்டது. மேகங்கள் விலகி வானத்தில் சூரியன் உதயமாக தொடங்குகிறது. கோவிலின் கருவறையில் இருந்த மங்கலான வெளிச்சம் இப்போது பிரகாசமான தங்க நிற வடிவில் ஒளியாக மாறுகிறது. சிவன் சிலை மிகவும் சாந்தமாகவும் அழகாகவும் தெளிவாகவும் தெரிகிறது. உடனே ஈசன், மகனே, விடியல் வந்துவிட்டது பார். இருள் எப்போதும் நிரந்தரமல்ல. நீ கடக்க வேண்டிய இறுதிச் சிகரம் உன் நான் என்ற அகங்காரமும் நாளை என்ன நடக்கும் என்ற பயமும் தான். உன் கடந்த கால கஷ்டங்கள் அனைத்தும் உனக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கவே வந்தன. இப்போது நீ பக்குவப்பட்டு விட்டாய். உன் கவலைகளை என் பாதங்களில் வைத்துவிட்டு எழுந்து போ. இனி உன் வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் தெளிவான ஒளியுடன் தொடங்கும். நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். திடீரென்று கோவிலின் மணி தானாக ஒலிக்கிறது.
ஒரு தெய்வீக அமைதி பாய்கிறது. பக்தன் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிய முகத்தில் ஒரு புதிய நிம்மதி மற்றும் தெளிவுடன், மகாதேவா, என் அறியாமை நீங்கியது. கஷ்டங்கள் என்பவை என்னை அழிக்க வந்தவை அல்ல, என்னை செதுக்க வந்தவை என்பதை உணர்ந்து கொண்டேன். நான் இனி எதற்கும் பயப்பட மாட்டேன். என் வாழ்க்கை, என் மூச்சு, என் எல்லாமே உன் செயல். இதோ என் கவலைகள் அனைத்தையும் உன் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். சம்போ சங்கரா. பக்தன் மெதுவாக எழுந்து ஈசனை நோக்கி ஒரு ஆழ்ந்த நமஸ்காரம் செய்துவிட்டு நம்பிக்கையான காலடிகளுடன் கோவிலை விட்டு வெளியேறுகிறான். உதயமாகும் சூரியனின் ஒளி அவன் மேல் பட்டு அவனை ஒரு புதிய மனிதனாக காட்டுகிறது. நாமும் எப்போதும் எல்லாம் அவன் செயல் என்று சிவனிடம் விட்டுவிட்டால் நமது கஷ்டங்கள் இருள் போல் விலகி ஒளியை நாம் அடைவது வெகு தூரம் இல்லை. திருச்சிற்றம்பலம். ஹரஹர மகாதேவ. ஹரஹர மகாதேவ. ஓம் நம சிவாய. நன்றி.